ஒவ்வொரு நெல் மணிலையும் ஒவ்வொருத்தருடைய பேர்கள் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. அரியும் சிவனும் ஒன்றும் சொல்லுவாங்க. அதுதான் அரிசின்னு சொல்கிறாங்க. அந்த அரிசியில் தான் ஒரு ஒரு மனிதர்களோட பேரும் அந்த அரிசியில் எழுதப்பட்டிருக்கும். இவங்களுக்கு தான் இந்த சாப்பாடு போய் சேரணும். அதனால தான் விளையிற ஒரு ஒரு நெல் மணிலையும் இறைவன் இவங்களுக்காக இந்த சாப்பாடு போய் சேரணும்னு ரொம்ப அக்கறையாக படைக்கிறாரு. அதுவும் நம்ம விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சேத்துலலாம் கால் வச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு காத்தடிச்சா அது பாதுகாத்து அந்த பயிர் விளைய வைக்கிறதுக்கு, அது பயிர் விளைஞ்சதுக்கப்புறமா அதுக்கு ஒரு எதுவுமே கஷ்டம் வராமல் அது பாதுகாத்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கஷ்டம் அவங்க உழைச்சி நமக்கு அது ஒரு அரிசியாக கொடுக்குறாங்க. அந்த ஒரு அரிசி சாப்பாடு தான் நம்ம பசி எடுக்கும்போது ரொம்ப தேவாமிர்தம் மாதிரி நம்ம சாப்பிட்றோம். பசி வந்தால் பத்தும் பறந்துடும் சொல்லுவாங்க. பசி வந்தால் நம்மளுக்கு தலகால் புரியாது, கோவம் வந்துடும், கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும், எதுவுமே நம்மளுக்கு புரியாது. அது சின்ன வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு வயசானவங்களாக இருந்தாலும் சரி, பசிக்கு தான் நம்ம ஒரு அற்புதமான விஷயம். கடவுள் நமக்கு இன்னைக்கு கொடுத்த விஷயம், அற்புதமான விஷயம் அது பசி. அந்த பசியை நம்ம ஆற்றக்கூடிய ஒரு விஷயம் அந்த சாப்பாடு. அந்த சாப்பாடு எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரியுங்களா? இதுலேயே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். கடவுள் நமக்காக எழுதப்பட்டிருக்காரு, நமக்குன்னே அது விதிக்கப்பட்டிருக்குது, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாப்பிட்ணுன்னு சாப்பாடு போட்டுப்போம். அந்த டைம் தான் யாராவது வருவாங்க. வரும்போது உட்கார வைப்போம். அவங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சாப்பாடு அவங்களுக்கு தான் கொடுப்போம். ஏன்னா வீட்டுக்கு வர்றவங்கள தான் நம்ம ஃபஸ்ட்டு உபசரிப்போம் இல்லையா? அவங்களுக்கு அந்த சாதத்தை கொடுத்துட்டு நம்ம வேறு தட்டில் இன்னொரு தட்டில் நம்ம சாதம் போட்டு சாப்பிடுவோம். அப்போ பாருங்கள், யாருக்கு போய் இந்த அரிசி சேரணும்னு அதுவும் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த சாப்பாடு நம்ம வீணடிக்கவும் வேணாம், யாருக்கும் நம்ம ஒரு அன்னதானமோ ஏதோ நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லது. பசின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சாப்பாடு சொல்லுவாங்க. பசி தீர்ந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றது அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பசி சாப்பிடாமல் இருக்கிறதும் ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் நம்ம பசிக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவோம். நமக்கு அதிகமாக மீறப்படுற சாப்பாடே இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அதை மனசார கொடுப்போம். முருகன் அருளால் நம்ம கொடுப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.